முதலமைச்சர் இன்று தொடங்கியுள்ளார்கள். 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு நில கரும்பு. அது மட்டும் இல்லாமல் இதற்கென தனியார் 249.75 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்துள்ளார்கள். இது இல்லாமல் இதே நாள் இன்று 1.77 கோடி வேட்டிகள், 1.7 கோடி சேலைகளும் இதே நிகழ்ச்சியுடன் சுமார் 600 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் தொடங்குள்ளார்கள். இந்த இனிய நிகழ்ச்சியில் வந்துள்ள பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் வருக வருகன்னு சொல்லி, பெருந்திலாக வந்திருக்கும் மக்களுக்கு வருக வருகன்னு சொல்லி முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குதல் தொடக்கி வைக்கும் அடையாளமான பொங்கல் பரிசு தொகுப்பினை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பயனாளியான அனு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குடும்ப அட்டைதாரர் அனு அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு நித்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சைதாப்பேட்டை சின்னமலை நியாய விலைக் கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை வழங்கி துவக்கி வைத்து வருகிறார். அது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். விரிவான விவரங்களை வழங்கலாம். பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை திருவள்ளிக்கேணி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்புல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, தொடர்ந்து விவரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் இந்த பொங்கல் விழாவிற்கான பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் இன்று துவங்கி வைப்பார் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் இருக்கக்கூடிய நியாய விலைக் கடையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டத்தினை துவங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தற்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இலவச வேட்டி சேலை திட்டத்தையும் தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் நியாய விலைக் கடைகள் மூலமாக மக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்ட நிலையில் இன்றைய தினத்தில் இந்த பரிசு தொகுப்பு வழங்கும் அந்த நடவடிக்கையை முதலமைச்சர் சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய நியாய விலைக் கடையிலிருந்து துவக்கி வைத்திருக்கிறார். அது குறித்தான செய்திகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு மற்றும் விலையில்லா வேட்டி சேலை பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. விவரங்களோடு தொடர்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட். தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். நடப்பு ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை திருவள்ளிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக சைதாப்பேட்டை சின்னமலை நியாய விலைக் கடைகளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் வழங்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, விலையில்லா வேட்டி சேலைகள் பொதுமக்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் வழங்கி வைக்கிறார். இந்த நிகழ்வுல கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய திருப்பூர், உணவுப் பொருட்கள் வழங்குத்துறை அமைச்சர் சக்கரபாணி, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக தங்கப்பாளையம், விருதுநகர் செல்வி மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். தமிழகத்தில் நடப்பாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் என்பது ஜனவரி 3ஆம் தேதி என்பது விரிவாக கொண்டு சேர்க்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் பொதுமக்களுக்கு இந்த டோக்கன்ல பரிசு தொகுப்பு பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. தினமும் காலை 100 பேர், பிற்பகல் 100 பேர் என இந்த டோக்கன்களை பெறும் வகையில் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கடைகளில் இன்று முதல் வரும் 13ஆம் தேதி வரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்புகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நடப்பாண்டு பொங்கல் பரிசு தொகுப்புக்கான அந்த திட்டத்தை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார்.